ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ரவை வச்சு சூப்பராக நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 லிட்டர் அளவுள்ள கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கலருக்காக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோட வாசனை உங்களுக்கு ஸ்வீட்டில் கொஞ்சம் கூட தெரியாது. இது கலருக்காக தான் சேர்க்குறோம். கலர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மஞ்சள் தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை வறுக்காத ரவை தான், நல்ல பொடியாக இருக்கக்கூடிய ரவை எடுத்துக்கோங்க. ஒரு வேளை பெரிய ரவை தான் இருக்குன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்த உடனே நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுருங்க. அப்போ தான் கட்டி விழுகாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தமாக ரவையில் செஞ்சோம்னா ஸ்வீட் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் நம்ம 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் நம்ம வச்சுருந்தாலும் சாஃப்டாக இருக்கும். அரிசி மாவு நீங்கள் கடை அரிசி மாவு இல்லை வீட்டில் அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அந்த சூட்லேயே. இப்போ இந்த ரவையோடு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாவு சூடு ஆறட்டும். இப்போ இந்த சைடு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஜாரையே எடுத்துகிட்டு இதில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இது கூடவே இனிப்புக்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் உருண்டை வெல்லம் கூட பயன்படுத்தலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதில் ஏலக்காய் சேர்க்கலை. நீங்கள் வாசனை பிடிக்கும்னா ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. குழந்தைங்களுக்கு அதோட வாசனை பிடிக்காதுங்கிறதுனால நான் ஏலக்காய் சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். இப்போ அரைச்சதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேங்காயோடைய ஈரப்பதத்துக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்து நீங்கள் அப்படியே பொட்டுக்கடலை மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ மாவோடு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருந்த அந்த ரவை மாவு நல்லா ஆறி வந்திருக்கும். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவை வேக வைக்கும்போது வெடிப்பு வராமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்ல மாவு சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிசைஞ்ச மாவை 2 பாதியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நல்லா சமமாக 2 பாதி மாவாக பிரிச்சுக்கோங்க. இதில் ஒரு பகுதி மாவை எடுத்துகிட்டு இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவை தேய்க்கும்போது இந்த மாதிரி நீள் வாக்கில் தேய்ச்சிக்கோங்க. நல்ல எந்த அளவுக்கு உங்களால் மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு தேய்க்கும்போது ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக வர அரிசி மாவு தூவி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அதை ஒரு பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து இந்த மாதிரி உருளை மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டி நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவு மேலே வச்சு அப்படியே இந்த மாவை ஓரத்துலேருந்து அப்படியே உருட்டிகிட்டே வாங்க. இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா நல்லா ரோல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது சைடில் இந்த மாதிரி வெளியில் வராமல் அழுத்தி விட்டுருங்க. நல்லா மாவை அழுத்தி விட்டுருங்க. 2 சைடும் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பகுதி மாவையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு இடியாப்பத்தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை தட்டில் வச்சுட்டு இப்போ அதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அது மாதிரி தான். தண்ணி நல்லா ஆவி வந்ததும் உள்ள தட்டை வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். நல்ல வாசனை வரும் உங்களுக்கு வெந்ததுன்னா. இப்போ மாவு நல்லா வெந்திருக்கு. இதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி பரிமாறலாம். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஓரத்தில் இருக்க மாவை கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம அதை மடித்து விட்டதுனால உள்ள ஃபில்லிங் இல்லாமல் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும்.
இப்போ வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நடுவில் அந்த ஃபில்லிங்கோட நம்ம கலர் சேர்த்ததுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து கலர் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பரிமாற வேண்டியதுதான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.